பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க தங்கமயில் அவங்க நினைச்ச மாதிரியே பெரிய ஹோட்டல் ரூம்ல தங்கினது மட்டும் இல்லாம சென்னைக்கு போய் எல்லா இடத்துலையும் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட மாதிரியே சரவணனும் தங்கமயில ஒவ்வொரு இடத்துக்கும் கூப்பிட்டு போக இங்க தங்கமயில் எங்கெல்லாம் போனாங்களோ எல்லா இடத்துலையும் போட்டோஸ் வீடியோஸ்னு எடுத்துக்கிறாங்க. வெளியூர் சுத்தி பார்க்க போறது மட்டும் இல்லாம சரவணன் கூட தனிமையில நிறைய நேரம் செலவழிக்கணும் அப்படின்னு நினைச்ச மாதிரியே இங்க சரவணனும் தங்கமயிலும் ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. இங்க தங்கமயில் நினைச்ச மாதிரியே சரவணன் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போய் தங்கமயில் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறாரு. இங்க பணம் செலவாயிட்டே இருக்கு அப்படின்றத கூட சரவணன் கவனிக்கவே இல்லை. என்னதான் இருந்தாலும் தங்கமயில் ரொம்ப பாவம். அவ பெரிய ஹோட்டலுக்குன்னு வந்ததும் இல்லை, இப்படி சுத்தி பார்க்க அவங்க அம்மா அப்பா கூட்டிட்டு போனதும் இல்லை. அதனால என்னையே நம்பி வந்திருக்க தங்கமயில நான் சந்தோஷமா வச்சுக்கணும், சந்தோஷப்படுத்தணும்னா அவ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவ எங்கெல்லாம் கூப்பிட்டு போகணும்னு என்ன சொல்றாளோ எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போயிட்டு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல தங்கமயில நான் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு சரவணன். இங்கே பாண்டியன் கொடுத்த 5000 ரூபா பணமும் இங்கே செலவாயிட்டே இருக்குது. அங்கே கடைசியாக 300 ரூபா பணம் மட்டும் இருக்குது. அந்த சமயம் சரவணன் இங்கே பணத்தை எண்ணி பார்க்கும்போது பேரதிர்ச்சி அடைகிறாரு. உடனே மயிலுக்கிட்ட, என்ன மயில் இது, நம்ம 5000 ரூபா பணத்தை கொண்டு வந்தோன்னு பார்த்தா இப்போ உனக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அங்கே இங்கேன்னு போய் நல்லா சுற்றி பார்த்தோம்ல, அதனால பணம்லாம் செலவாயிடுச்சு போல, இப்போ ஊருக்கு போகவே நமக்கு பணம் வேணும் போலயே அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். இதை கேட்ட தங்கமயில் உடனே, என்னம்மா சொல்கிறீங்க, ஏற்கனவே நம்ம பணம் இல்லாமல் இங்கே ஹோட்டல் வாசலில் நின்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, செலவு செய்யும் போது எவ்வளோ பணம் இருக்குன்னு எண்ணி பார்த்து செலவு செஞ்சுருக்கலாம்ல, இப்போ பாருங்கள் இந்த ஹோட்டல் ரூமுக்காக 26,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு பணத்தை நம்ம யார்கிட்டமாமா உதவியாக கேட்டு வாங்க முடியும், இப்போ இருக்கிற பணத்தை வச்சு எப்படி நம்ம ஊருக்கு கிளம்ப முடியுமாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சரவணன், வேற என்ன மயில செய்கிறது, முதல்ல இப்படி ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம், எனக்கு விதவிதமான சேலைகள் வேணும், ஹேண்ட்பேக் வேணும், அது வேணும் இது வேணும்னு நீ தானே ஆசைப்பட்டு கேட்ட, அப்போ பணம் செலவாக தானே செய்யும். நானும் பணத்தை எண்ணி பார்க்காம நீ நல்லா சந்தோஷமாக இருக்கணும், உன்னோட ஆசை எல்லாத்தையுமே நிறைவேற்றணும்னு நானும் செலவு செஞ்சுட்டேன். இப்போ பார்த்தா தான் தெரியுது, ஏற்கனவே நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டோம். ஊருக்கு போக கூட பணம் இல்லைன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏற்கனவே பணத்தெல்லாம் வீண் செலவு பண்ணாமல் மீதி பணம் இருந்தால் என்கிட்ட அப்படியே கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு அப்பா என்கிட்ட சொல்லி தான் அனுப்புனாரு. நான் தான் மயில கொஞ்சம் கவனமாக இல்லாமல் வீண் செலவை அதிகமாக பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு மறுபடியும் பணம் இல்லைன்னு சொல்லி இங்கே சரவணன் என்ன பண்ணேன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருக்க. இதை பார்க்கும்போது தங்கமயிலுக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே தங்கமயில் சரவணன் கிட்ட, ஏன் மாமா, நீங்கள் எப்பயும் போல் உங்கள் சம்பள பணத்தை உங்கள் அப்பா கிட்ட கொடுக்காம பாதி பணத்தை என்கிட்ட கொடுத்து வச்சுருந்தா நமக்குன்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது, யார்கிட்டையும் பணத்தை கேட்டு நிற்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காதுல்ல. நமக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு மாமா, நம்மளோட தேவைக்குன்னு நிறைய பணம் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது இனியாவது உங்கள் சம்பள பணத்தை என்கிட்ட கொடுங்க, முழு பணத்தையும் கொண்டு போய் பாண்டியன் மாமா கிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்குறத விட நம்ம தேவைக்குன்னு பணம் நம்மக்கிட்ட இருக்கிறது தான் மாமா நல்லது. எதை செஞ்சாலும் இனி யோசனை பண்ணி செய்யுங்க. அது மட்டும் இல்லை, பண விஷயத்தில் நீங்கள் என் பேச்சை மீறவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில். உடனே சரவணன், அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் மயில், இப்போ ஊருக்கு கிளம்ப கையில் பணம் இல்லை, எப்படி ஊருக்கு போகிறது, பணம் இருந்தது வரைக்கும் நல்லா செலவு பண்ணிட்டோம், யார்கிட்ட பணத்தை கேட்கன்னு தெரியல. ஏற்கனவே என் தம்பிங்க 2 பேரும் யார்கிட்ட பணத்தை கடனாக வாங்கினாங்க இல்லை எதுவும் பொருளை விற்றாங்களான்னு கூட எனக்கு தெரியாமல் நான் என்ன பண்ணேன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ மறுபடியும் யார்கிட்டையும் பணத்தை கேட்க வேற எனக்கு தைரியமே இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே மயில், என்ன மாமா, எப்படியும் ஊருக்கு போய் தானே ஆகணும், எத்தனை நாள் தான் இதே ரூமில் தங்க முடியும், 3 நாளைக்கு மேலே இந்த ரூமில் இருக்க முடியாது மாமா, வாடகை அதிகமாக கேட்குறாங்கல்ல, யார்கிட்டையாவது பணத்தை கேளுங்க, இல்லைனா பாண்டியன் மாமா கிட்ட சொல்லியாவது பணத்தை கேட்டிங்கன்னா நம்ம ஊரை பார்த்து போயிடலாமாமா அப்படின்னு சொல்கிறாங்க மயில். இங்கே பணத்துக்கு என்ன பண்ணனே தெரியாத சரவணன் ஒரு பக்கம் யோசனை பண்ணிட்டு இருக்க. வேற இடத்துல போய் சுற்றி பார்த்தா தங்கமயிலும் சரவணனும் விதவிதமான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்ட எல்லா ஃபோட்டோஸையுமே இங்கே தங்கமயில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நானும் மாமாவும் எவ்வளோ அழகாக இருக்கும், அதுவும் இந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எடுக்கும்போது என் மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருந்தது. நான் நினச்ச மாதிரி சரவணன் மாமா என்ன எல்லா இடத்துக்குமே கூட்டிகிட்டு போய் நல்லா சுற்றி காமிச்சாரு, தேவையான எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்துட்டாரு, எனக்கு அதுவே போதும். இப்போ பணம் இல்லைன்னு யோசிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் கண்டிப்பாக பணம் இல்லைன்ற விஷயம் இங்கே என் வீட்டுக்காரரோட தம்பிங்களுக்கு தெரிஞ்சால் அந்த பணத்தையும் போட்டு விட்டுருவாங்க, எனக்கு எதுக்கு கவலை, எல்லா பண விஷயத்தையும் அவரே பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்க மயில், இந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே மீனாக்கும் ராஜிக்கும் அனுப்பணும். இந்த மீனா என்னடானா எனக்கு வேலை இருக்குது, ராஜி என்னடானா எனக்கு படிப்பு இருக்குன்னு சொல்லி ஊர் சுற்றி பார்க்கவே வரமாட்டேன்னு சொன்னாங்கல்ல, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா அவங்க ரொம்ப கடுப்பாவாங்கல்ல, கண்டிப்பாக அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போய் எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் மீனா ராஜியோட மொபைலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க தங்கமயில். இங்கே மீனாவும் ராஜியும் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மொபைலில் வந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்க, பார்த்தீங்களா இந்த தங்கமயில் அக்கா ஃபோட்டோஸ் எல்லாம் அடுக்கடுக்க அனுப்பிக்கிட்டேல இருக்காங்க,
சூப்பர் தான். அப்ப அங்க போய் நல்லா ஊர் சுத்தி பார்த்துருக்காங்க போலயே! நானும் செந்திலும் சென்னைக்கு ட்ரெய்னிங்க்கு போனப்ப, நாங்க ஊர் சுத்தி பார்க்க எங்களுக்கு நேரம் கிடைக்கவே இல்ல. மாமா எல்லா வேலையும் செந்தில் கிட்ட சொல்லி அனுப்புனதால, நான் தனியாவே அங்க ஹோட்டல் ரூம்ல இருக்க வேண்டியதா போச்சு. என் கூட செந்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே நேரம் கிடைக்கவே இல்ல. கிடைச்ச கொஞ்ச நேரத்துல ஏதோ பீச்சுக்கு போனோம். கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தோம். அவ்வளவுதான். அப்படியே ஊர பார்த்து வந்துட்டோம். ஆனா பரவால்ல. தங்கமயில் அக்காவும், சரவணன் மாமாவும் எல்லா இடத்துக்கும் போய் நல்லா சுத்தி பார்த்துருக்காங்க. நெறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஏக்கமா பார்க்குறாங்க மீனா. உடனே ராஜியும், ஆமாக்கா. அதான் மாமா கிளம்பும்போதே ரூ. 5000 பணத்த குடுத்து தானே அனுப்புனாங்க. அதான் சரவணன் மாமா தங்கமயிலக்கா ஆசைப்பட்ட மாரியே எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போயிருப்பாங்க போல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, உடனே மீனாவும், நாங்களும் அப்படிதான் ஆசைப்பட்டு வெளியூருக்கு போனோம். ஆனா மாமா வெறும் ரூ. 1000 செந்தில் கிட்ட குடுத்து அனுப்புனாங்க. அது மட்டும் இல்ல, வேலைக்கு மேல வேலை சொல்லி என் கூட செந்தில் இருக்க டைமே கிடைக்காம நான் எவ்வளோ வேதனைப்பட்டேன் தெரியுமா? அதுவும் மாமா வெறும் ரூ. 1000 குடுத்து அனுப்புனது மட்டும் இல்லாம, நானும் செந்திலும் கிடைச்ச நேரத்துல அந்த பீச்ல எடுத்த ஒரு ஃபோட்டோவ உங்களுக்கு அனுப்புனேன் பாரு. அத வச்சுக்கிட்டு இந்த மயிலக்கா பெரிய பிரச்சனைய உண்டு பண்ணாங்களே! அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது ராஜி. அதுவும் ஊருக்கு வந்த உடனே மாமா தேவையில்லாம இங்க செந்தில் கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு என்னையும் அவமானப்படுத்தி, எதுக்கு செந்தில் கூட சென்னைக்கு போணுன்ற மாரி கொண்டு வந்து விட்டுட்டாரு. இனிமேல் எங்கேயும் போகக்கூடாதுன்ற முடிவையே எடுத்துட்டேன். ஆனாலும் மயிலக்கா அப்படி இல்லையே. மயிலக்காவ பாண்டியன் மாமாவே பார்த்து சரவணன் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் பாண்டியன் மாமா அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்றாரு. ஆனா நமக்கு அப்படி இல்ல. நமக்கு அந்த குடுப்பனையும் கிடையாது. அது மட்டும் இல்ல ராஜி. இப்ப வரக்கூடிய தீபாவளி நம்ம எல்லாத்துக்குமே தல தீபாவளி தான். ஆனா நம்ம ஆசையா நம்ம அப்பா அம்மாவ பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போகவும் முடியாது. தல தீபாவளி சீர நம்ம அப்பாவும் அம்மாவும் கொண்டு வந்து குடுக்க போறதும் இல்ல. ஆனா மயிலக்கா வீட்ல இருந்து நல்ல பெருமையா, ஆடம்பரமா சீர்வரிசையெல்லாம் கொண்டு வந்து குடுக்கும்போது, நமக்கு பார்க்கவே கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது? இந்த நிலைமையில தான் இந்த வீட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனாலும் பரவால்ல. உனக்கு கதிர் எப்பயுமே உறுதுணையா இருக்கிற மாரி, செந்தில் எனக்கு பக்கபலமா இருக்காரு. அதுவே நம்மளுக்கு போதும் ராஜி. வேற என்ன வேணும்? அப்படின்னு அந்த மயிலு அனுப்புன ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்து மீனா ராஜிகிட்ட பேசிட்டு இருக்க. அதுக்கு ராஜியும், ஆமாக்கா. நான் இப்ப யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். எப்படி இப்ப கதிருக்கு உதவி செய்ய யாருக்குமே தெரியாம இங்க டியூஷன்லாம் எடுக்க போறேன்ல, அதே மாதிரி நல்லா படிச்சு, உங்கள மாதிரியே ஒரு நல்ல வேலையில சேர்ந்து, இங்க கதிருக்கு உதவி செய்றது மட்டும் இல்லாம, நானும் தல நிமிர்ந்து வாழணும். நானும் கதிரும் நல்ல ஒரு பதவியில நல்ல ஒரு வேலைய பார்த்துட்டு இருந்தா, கண்டிப்பா எங்க அப்பாவும், அம்மாவும் என்னை ஏத்துக்காமயா போக போறாங்க? அந்த நாளும் வரதாங்க்கா போகுது. அதனால இத பத்திலாம் யோசிக்காம, மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிப்போம். கவலைப்படாதீங்கக்கா. மயிலக்கா மாதிரி நாமளும் இந்த வீட்ல எல்லார் முன்னாடியும் தல நிமிர்ந்து வாழ தான் போறோம் அப்படின்னு சொல்றாங்க ராஜி. இங்க ஹோட்டல் ரூம்ல இருக்க மயிலு அவங்க அம்மாக்கு கால் பண்றாங்க. அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் நல்லா எல்லா இடத்துக்கும் போய் ஊர் சுத்தி பார்த்தேம்மா. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எனக்கு தேவையான எல்லாத்தையுமே சரவணன் மாமா பார்த்து பார்த்து வாங்கி குடுத்தாரும்மா. என் மேல அவ்ளோ அக்கறையாவும், பாசமாவும் இருக்காரு. நான் சரவணன் மாமாவுக்கு புரியிற மாரி பக்குவமா எடுத்து சொல்லியிருக்கேன். இனிமேல் அவர் வாங்கக்கூடிய சம்பள பணத்த இனி இனி பாண்டியன் மாமா கிட்டயும், கோமதி அத்தைகிட்டயும் குடுக்கவே கூடாது. மொத்த பணத்தையும் என்கிட்டயே குடுங்க. நம்ம செலவு போக வீட்டு செலவுக்குன்னு கொஞ்சமா பணத்த குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேம்மா. நீ தானே இப்படிலாம் சொல்ல சொன்ன. உன் பேச்ச கேட்டு நானும் மெதுவா, பக்குவமா சரவணன் மாமாவுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். மாமாவும் அந்த விஷயத்தெல்லாம் அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. நான் நினைக்கிறேன் மாமா மனசு மாறிட்டாரு. என்ன நல்லபடியா பார்த்துப்பாரு. என் சொல் பேச்ச தான் இனி கேட்டு நடப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா மயிலு சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியத்துக்கிட்ட. அதுக்கு பாக்கியம், சரியா சொல்லியிருக்க மயிலு. இப்ப பாரு, பணம் இல்லாம ஹோட்டல் ரூமுக்கு போக முடியாம நீ தானே கஷ்டப்பட்டுட்டு இருந்த. அதனால இனி வரக்கூடிய மாப்பிள்ளையோட சம்பள பணத்த நீயே வாங்க பாரு. அப்பதான் பின்னாடி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லா பணத்தையும் கொண்டு போய் அங்க சம்மந்திக்கிட்டே குடுத்து அவங்க அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? ஆமா மயிலு. நல்லா ஊரெல்லாம் சுத்தி பார்த்தேன்னு சொன்னியே, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தியா? உன் தங்கச்சியோட மொபைலுக்கு அனுப்பிவிடு. நானும் பார்த்து சந்தோஷப்படுவேன்ல. ஆமா, எல்லா இடத்துக்கும் போய் சுத்தி பார்த்துட்டீங்கல்ல. அப்புறம் எப்பதான் ஊருக்கு வரப்போறீங்க? அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியம். அதுக்கு மயிலு, அதை ஏம்மா கேட்குற? மாமா நான் ஆசைப்பட்ட மாரியே எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போய் தேவையான எல்லாத்தையுமே வாங்கி குடுத்தாரு. ஆனா இப்ப கையில பணமே இல்லம்மா. பாண்டியன் அம்மா குடுத்த ரூ. 5000 பணமும் செலவாயிருச்சு. அதான் ஊருக்கு எப்படி வர்றது? பணத்த யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாம ரொம்ப கோவத்துல இருக்காரும்மா என் வீட்டுக்காரரு. ஏற்கனவே இந்த ரூம் கிடைக்க ரூ. 26,000 பணத்த அவரோட தம்பிங்க தான் அனுப்பி வச்சாங்க. மேற்கொண்டு பணத்தையும் அவங்ககிட்டயே கேட்டா சரி வராது. அதான் என்ன பண்ணேன்னு தெரியாம யோசனை பண்ணிட்டு இருக்காரு. உன்கிட்ட ஏதாவது பணம் இருந்தா அனுப்பி வைக்கிறியாம்மா? அப்படின்னு கேட்குறாங்க மயிலு. அதுக்கு பாக்கியம், நல்லா பேசுறடி மயிலு. நம்ம வீட்டை பத்தி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட பணம் இருக்கான்னு கேட்குற பத்தியா? வீட்டு செலவுக்கே உங்க அப்பா வேலைக்கு போகாம அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட கடன் வாங்கி தான் குடும்பத்தையும் நடத்திட்டு இருக்கேன். இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி இருக்கும்போது அம்மா கிட்ட ஏதுடி பணம்? அதெல்லாம் மாப்பிள்ளை பார்த்துப்பாரு. நீ கவலைப்படாத. ஏற்கனவே ரூமுக்கு போக பணம் இல்லைனப்ப அவங்க தம்பிங்க அனுப்பி வச்சார்ல.
அனுப்பி வச்சாங்கல்ல, அதே மாதிரி மறுபடியும் பணத்த அனுப்புவாங்க. நீயும் சந்தோஷமா ஊருக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு கால் பண்ணு. நான் வந்து உன்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன பண்ணேன்னு தெரியாத சரவணன் மறுபடியும் கதிருக்கு கால் பண்றாரு. கதிர் உடனே, "என்னண்ணா, நான் தான் சொன்னேன்ல, 3 நாளைக்கு எனக்கு கால் பண்ணாத. நானும் உனக்கு கால் பண்ண மாட்டேன். அண்ணி கூட சந்தோஷமா இரு. அண்ணி சொல்ற இடத்துக்குலாம் கூப்பிட்டு போன்னு. அப்புறம் மறுபடியும் மறுபடியும் எதுக்கு கால் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, "வேற ஒண்ணும் இல்லடா. நான் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். ஏதோ கையில இருந்த பணம் எல்லாமே செலவாயிருச்சு. அப்பா குடுத்த பணத்துல தான் இங்க மயிலு கேட்டாளேன்னு அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி குடுத்துட்டேன். இப்ப ஊருக்கு வரவே பணம் இல்லாம நிக்கிறேன். அதான் பணத்துக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்ல, நீங்க ரூ. 26,000 பணத்த அனுப்பி வைக்க போய் தான் நாங்க ரூம்ல வாடகையெல்லாம் கட்டிட்டேன். மேற்கொண்டு பணமே இல்ல கதிரு. ஊருக்கு வேற வரணும். இங்க மேற்கொண்டு இந்த ரூம்ல இருந்தா மறுபடியும் நான் பணம் கட்ட வேண்டியதா போயிரும். சீக்கிரமா ஊருக்கு வரணுமேன்னு பார்க்கும்போது, பணமே இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னே தெரியாம நிக்கிறேன். அதான் கதிரு உனக்கு கால் பண்ணேன்னு சொல்ல, என்னன்னா மறுபடியும் மறுபடியும் இப்படி சொல்லிட்டு இருக்கியே! அப்பா வேற உன்னோட கை செலவுக்குன்னு ரூ. 5,000 பணம் குடுத்தாங்க. அம்புட்டையுமா செலவு பண்ணிட்ட? கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணியிருக்கலாம்ல. ஏற்கனவே நீ ஹோட்டலுக்கு வெளியில நிக்கிறேன்னு கேள்விப்பட்டு மனசு வேதனைப்பட்டு என்னால முடிஞ்ச அளவு பணத்த போட்டு விட்டேன். இப்ப என்ன செய்யன்னு எனக்கும் தெரியல. ஆனாலும் நீ வெளியூர்ல இருக்க. நாங்க தான் உனக்கு உதவி செய்ய முடியும். கவலைப்படாதண்ணா, நான் ஏதாவது செய்றேன். நீ இப்ப ஃபோன வை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கதிர். இங்க கதிருக்கு நல்லாவே தெரியுது. இப்ப அண்ணங்கிட்டயோ, அப்பாகிட்டயோ கேட்டா பெரிய பிரச்சனையாகும். என்ன பண்ணன்னு தெரியல. பேசாம கல்லால இருந்து பணத்த எடுத்து யாருக்குமே தெரியாம அண்ணனுக்கு அனுப்பி விட்டுற வேண்டியதான். அண்ணனும், அண்ணியும் முதல்ல வீட்டுக்கு வரட்டும். அப்புறம் ஏதாவது பிரச்சனை நடந்தா அண்ணனே சமாளிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாரு கதிர். ஏற்கனவே அப்பாவோட பணத்த யாருக்கும் தெரியாம நான் எடுத்தது விஷயம் செந்தில் அண்ணனுக்கு தெரிஞ்சு என்ன திட்டிக்கிட்டே இருக்கு. அதனால இந்த தடவ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். கடையில யாரும் இல்லாத சமயம் கல்லால இருந்து பணத்த எடுத்துற வேண்டியதான் அப்படின்னு நினைச்ச கதிர் அங்க கடைக்கு போறாரு. இங்க கடையில சித்தப்பா மட்டும் நிக்கிறாரு. மத்தபடி எல்லாருமே டெலிவரிக்கு போயிட்டாங்கன்ற விஷயம் இங்க கதிருக்கு தெரியுது. உடனே சித்தப்பா கிட்ட, "ஆமா சித்தப்பா, அப்பா இல்லையா? எங்க போயிருக்காங்கன்னு?" கேட்க, "அதுவாப்பா, உங்க அப்பா ஏதோ வேலை இருக்குன்னு வெளியில போயிருக்கான். ஆமா கதிரு, நீ வந்ததே வந்த. கொஞ்சம் கடைய பார்த்துக்கிறியா? நான் வெளியில போய் டீ குடிச்சிட்டு வரேன். ரொம்ப நேரம் பசியாவே நின்னு வேலைய பார்த்துட்டு இருக்கேன்னு" சொல்ல, உடனே "தாராளமா போயிட்டு வாங்க. அததான் நானும் ஆசைப்பட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சித்தப்பா கடையிலேருந்து வெளியில போனதுக்கு அப்புறமா யாருமே இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்ட கதிரு, கடையில கல்லால இருந்து பணத்த எடுத்துடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பழனி, செந்தில்னு எல்லாரும் கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா, இங்க செந்தில் ரொம்ப ஆச்சரியமா, "டேய் கதிரு, நீ கடை பக்கமே வரமாட்ட. மறுபடியும் வந்திருக்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமே. ஆமா என்னடா கடை பக்கம்லாம் வந்திருக்க? என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ சித்தப்பா டீ குடிக்க போறேன்னு சொன்னாரு. கடையில நீங்க யாரும் இல்ல. அதான் கொஞ்ச நேரம் கடைய பார்த்துக்கலாமேன்னு உட்காந்துருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. ஏன் இன்னும் என்ன சந்தேகப்படுறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. சரி நீங்க தான் வந்துட்டீங்கல்ல, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்த பணத்த பத்திரமா கொண்டு போய் இங்க சரவணனுக்கும் போட்டு விட்டுறாரு. இங்க பணம் கிடைச்ச விஷயம் இங்க சரவணனுக்கு தெரிஞ்ச உடனே மயிலுகிட்ட, "பாத்தியா மயிலு, என் தம்பிங்கலாம் ரொம்ப பாவம். நான் ஏன் தான் உன்னை கூட்டிட்டு வெளியூருக்கு வந்தனோ தெரியல. என்னால அவங்க யார்கிட்ட கடன் வாங்கி பணத்தெல்லாம் போட்டு விடுறாங்கன்னே தெரியல. ஏற்கனவே இந்த ஹோட்டல் ரூம்ல தங்குறதுக்கே அவங்க தான் பணத்த போட்டு விட்டாங்க. இப்போ ஊருக்கு போறதுக்கும் ரூ. 1,500 பணத்த கதிர் தான் போட்டு விட்டுருக்கான். பாவம் என் தம்பி. முதல்ல சம்பளம் வந்த உடனே இந்த பணத்தெல்லாம் கதிர்கிட்ட திருப்பி கொடுக்கணும்" அப்படின்னு சொல்ல, அத உடனே மயிலும், "என்ன மாமா, சம்பள பணம் வந்த உடனே மொத்த பணத்தையும் என்கிட்ட தருவீங்கன்னு பார்த்தா உங்க தம்பிக்கிட்டயா தர போறீங்க? அதுக்கு பேசாம நீங்க பாண்டியன் மாமா கிட்டயே குடுத்துடலாம். உங்களுக்கு உங்க தம்பிங்க உதவாம வேற யாரு மாமா உதவி செய்வாங்க? எங்க அம்மாவும், அப்பாவும் ரூ. 50,000 பணத்த போட்டு விட்டுறேன்னு தானே சொன்னாங்க. நீங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு நான் என்னம்மா பண்றது? அதான் பணம் கிடைச்சிருச்சுல்ல. நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்பிடலாமாமா?" அப்படின்னு சொல்ல, இங்க சரவணனும், மயிலும் பணம் கிடைச்ச உடனே அடுத்த நாளே ஊருக்கு கிளம்பி வராங்க. இங்க ஊருக்கு வரும்போதே மயிலு ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மா பாக்கியத்துக்கிட்ட கால் பண்ணி சொல்லிடுறாங்க, "பணம் கிடைச்சிருச்சுமா. நானும் ஊருக்கு வரேன். நீ வரியா? உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ வாம்மா" அப்படின்னு சொல்ல, "நீ ஊருக்கு வா மயிலு. கண்டிப்பா உன்னை பார்க்க வரேன். எப்படி ஊருக்கு அனுப்பும்போது உங்க வீட்டுக்கு வந்தனோ, அதே மாதிரி நீ ஊருக்கு வரும்போது நானும் உங்க வீட்ல இருப்பேன். உன்னை பார்க்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா இருக்காதா மயிலு? கண்டிப்பா வரேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாக்கியம். இங்க நல்ல ஊர் சுத்தி பார்த்துட்டு தங்கமயிலும் சரவணனும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்ததை பார்த்து பாண்டியனும் கோமதியும் சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம தங்கமயில் வீட்ல உள்ள எல்லாருக்குமே பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்க, இதை பார்த்த பாண்டியனுக்கு சந்தேகம் வருது. நாம என்னவோ ரூ. 5,000 பணத்தை கொடுத்து அனுப்பணும். ஆனால் தங்கமயில் நிறைய பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. அதுவும் விலை கூடின பொருளாலாம் இருக்குது. ஆமாம், இந்த பணத்துக்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அதே சமயம் பாக்கியம் ரொம்ப சந்தோஷமாக மயிலை பார்க்க பாண்டியனோட வீட்டுக்கு வர, மயில் பாக்கியத்தை பார்த்த சந்தோஷத்தில் 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியம் மயிலுக்கிட்ட, "என்ன மயில்,
எவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்க, இந்த அம்மாவுக்கு உன் அப்பாவுக்கு தங்கச்சிக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா இல்லையா அப்படின்னு சொல்ல, இங்கே மயில், அது எப்படிம்மா நான் சும்மாவா வருவேன், எம்பிட்டு தூரம் போயிட்டு வந்திருக்கேன், உனக்குன்னு ஆசை ஆசையாக பட்டு புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லி அங்கே வாங்கிட்டு வந்த துணிமணி எல்லாத்தையுமே பாக்கியத்துக்கிட்ட எடுத்து கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த பாண்டியன் உடனே சரவணன் கிட்ட, ஏண்டா சரவணா, நான் கொடுத்த மொத்த பணத்தையும் செலவு பண்ணிட்டியா, கொஞ்சம் கூட பாக்கி வைக்கவே இல்லையா என்ன? ஆமாம், இவ்வளோ விலை உயர்ந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, எப்படி பணம் பத்துச்சு, பணத்துக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்க, இல்லைப்பா நீங்கள் கொடுத்த பணத்துலேயே எல்லாத்தையும் வாங்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல, அதை எப்படிடா உன்னால் வாங்க முடியும், இந்த மயில் தான் அவங்க அம்மாவுக்கு கொடுத்த புடவையே 1500 போட்டிருக்கு, கொடுத்ததே 5000 பணம் தான், ஆமாம் வீண் செலவு செஞ்சுருக்கீங்களே, ஊருக்கு வரதுக்கு பணம் இருந்ததா இல்லையா அப்படின்னு கேட்க, உடனே மயில், ஆமாம் மாமா, நீங்கள் கொடுத்த 5000 பணத்துலையும் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டேன்னா அதனால் ஊருக்கு வர பணமே இல்லை மாமா. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கதிர் தம்பி தான் பணத்தெல்லாம் போட்டு விட்டாங்க. நான் கூட யோசித்தேன் அவருக்கு ஏது இவ்வளோ பணம்னு, ஆனால் நாங்கள் ஊருக்கு வரதுக்கே எங்களுக்கு உதவி செஞ்சது கதிர் தம்பி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க மயில். மயில் இப்படி உண்மையை சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே இங்கே சரவணன் மயிலுக்கிட்ட, என்ன மயில் உன்னை யார் இதெல்லாம் சொல்ல சொன்னது அப்படின்னு கடுப்பாகிறாரு. உடனே இங்கே பாக்கியம், அது மட்டுமா சம்மந்தி, இங்கே பாவம் மயில் ரூம் வாடகை வெறும் 5000 நினச்சி அந்த ரூமை புக் பண்ணிடுச்சு. ஆனால் போனதுக்கப்புறமா தான் தெரியும் மொத்தம் செலவும் 26000. ஆனால் என்ன பண்ணனே தெரியாமல் ஹோட்டல் வாசல்லையே என் பொண்ணை மாப்பிள்ளை உட்கார வச்சிட்டாரு. ஆனால் சரியான சமயம் இங்கே கதிர் தம்பி தான் எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணாங்கன்னெலாம் தெரியல, ஆனால் 21,000 பணத்தையும் போட்டு விட்டுட்டாங்க. அதனால தான் இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக ஊர் சுற்றி பார்த்துட்டு நல்ல ஜாலியாக இங்கே தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கதிர் தம்பி மட்டும் உதவி செய்யலைன்னா, பணம் மட்டும் போட்டு விடலன்னா போன கையோட விறுவிறுன்னு ஊரை பார்த்து வந்திருப்பாங்க. கதிர் தம்பி செஞ்சதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனாலும் கதிர் தம்பிக்கு 21,000 பணம் எப்படி கிடச்சிது, அம்புட்டு பணத்தை எப்படி தான் அரேஞ்ச் பண்ணாருன்னு தெரியலையே அப்படின்னு பேச்சு வாக்கில் பாக்கியமும் மயிலும் இங்கே இங்கே கதிர் பணம் அனுப்பின விஷயத்த ஒவ்வொன்றையா பாண்டியன் கிட்ட மெதுவாக மயிலும் பாக்கியமும் சொல்ல சொல்ல இங்கே பாண்டியனுக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே பாண்டியன் கதிரை பார்த்து முறைக்கிறாங்க. ஆனாலும் என் பையன் எப்படி பண்ணியிருப்பானா, யார்கிட்ட பணத்தை வாங்கி அனுப்புனா, இல்லை கதிர் அப்படி என்னத்தை தான் செஞ்சான்னு ஒன்றுமே தெரியலையே, 3 நாளாக இந்த விஷயத்த என்கிட்ட யாரும் சொல்லாமல் மறைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சரவணன் கிட்ட, டேய் சரவணா, உங்கள் அத்தையும் உன் பொண்டாட்டி மயிலும் சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்க, அப்பா எல்லாமே உண்மைதான், ஆனால் கதிர் தம்பி மேலே எந்த தப்பும் இல்லைப்பா, இந்த மயில் தேவையில்லாத பிரச்சனையை பண்ணணும் தான்ப்பா இப்படி பேசிகிட்டு இருக்கா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நீங்கள் இப்போ இதை பற்றி எதையும் யோசிக்க வேண்டாம், நான் அப்புறமா உங்ககிட்ட இதை பற்றி பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாரு. ஆனால் பாக்கியா ஒரு படி மேலே போய், எனக்கு என்னவோ சம்மந்தி கதிர் தம்பி மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது, கடையில் பணத்தை எடுத்துருப்பாரோ இல்லை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை உங்களுக்கே தெரியாமல் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன், அதான் கதிர் தம்பி சீக்கிரமாகவே அம்புட்டு பணத்தையும் அனுப்பியிருக்காங்க, வேறு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்ட தரப்போகிறாங்களா, இல்லை கதிர் தம்பி பார்க்குற வேலையில் தான் அம்புட்டு பணம் கிடைக்க போகுதா, நீங்கள் இதை விசாரிச்சுக்கோங்க சம்மந்தி, எனக்கு என்னவோ கதிர் தம்பி மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு பாக்கியம் சொல்ல, இங்கே பாண்டியனுக்கு நல்லாவே தெரியுது சரவணன் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது கதிர் உதவி செஞ்சுருக்கான். ஆனால் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கணும்னு சொல்லி இங்கே தங்கமயிலோட அம்மா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. கதிர்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கணும், ஆனால் இப்போ இல்லை, தனியாக கூப்பிட்டு விசாரிக்கணும், இல்லைனா கோமதியை ரொம்ப கோவப்படுவா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு உடனே பாக்கியத்தை பார்த்த பாண்டியன், அதான் உங்களுக்கே தெரியுதே சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது கதிர் உதவி செஞ்சுருக்கான்னு, அதை நீங்கள் பெருமையாக பேசாமல் இப்படி தேவையில்லாமல் எல்லாரும் முன்னாடியும் என் பையன் கதிரை இப்படி நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது சம்மந்தி, நீங்கள் மயிலை பார்க்க வந்தீங்களா, மயிலை மட்டும் பார்த்துட்டு பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு கிளம்பி போயிட்டே இருங்க, அதை விட்டுட்டு என் பையன் கதிரை தேவையில்லாமல் ஏதாவது பேசி வம்பளுக்குன்னு நினச்சிங்கன்னா கதிரோட அப்பாவாக இருந்து இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். கதிர் என்னோட பையன், அவன் தப்பு பண்ணவே மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏதோ அடம்பிடிப்பான், என் பேச்சை மீறி ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுவான், ஆனால் அது எல்லாத்துக்குமே காரணம் நானாக தான் இருப்பேன். ஏன்னா என்ன மாதிரி தானே என் பையனும் இருப்பான். அவன் பொண்டாட்டிக்காக வேலைக்கு போகிறது வேண்டான்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனால் நான் எப்படி கோமதியை பார்த்துக்க ஆசைப்பட்டனோ அதே மாதிரி அவனும் ராஜிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து ராஜியை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு பார்க்க ஆசைப்பட்றான். இதில் எந்த விதமான தப்பும் இல்லை. அவன் என்ன மாதிரியே தான் இருக்கான். அதனால் நானும் தப்பு செய்ய மாட்டேன், கதிரும் தப்பு செய்ய மாட்டான். அதனால் கதிர் தப்பு செஞ்சான்னு இன்னொரு தடவை என் முன்னாடி பேசாதீங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன். சரவணனுக்கு பாக்கியம் பேச பேச ரொம்ப கோவம் வருது. இங்கே சரவணன் பாக்கியத்து முன்னாடியே, இல்லைப்பா இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் மயில் தான், உங்ககிட்ட எல்லாம் மயில் பொய் சொல்லி அந்த ரூம் வெறும் 5000 அப்படின்னு இவ புக் பண்ணிட்டாப்பா, ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும் மொத்தம் 26,000, 3 நாள் அந்த ரூமில் தங்கணும்னா 26,000 கெட்டினாதான் ரூம் சாவியவே தருவேன்ட்டாங்க. என்ன பண்ணனே தெரியாமல் நான் திருன்னு முழிக்க இங்கே மயில் அழ ஆரம்பிச்சிட்டா. வேறு வழியே இல்லாமல் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் மனசு வேதனைப்படுவீங்க, இம்புட்டு பணம் செலவாயிருச்சேன்னு நீங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் நம்ம தம்பிக்கிட்ட சொன்னேன்ப்பா, ஆனால் அவன் என்ன பண்ணானோ ஏது பண்ணானோ தெரியாது.
என் கஷ்டத்துக்காக அவன் பணத்தை போட்டு விட்டான். நானும் 3 நாள் சந்தோஷமா மயிலு கூட இருந்துட்டு வீட்டுக்கு வந்தேன். ஆனா மயிலோட அம்மா வந்து இப்படிலாம் பேசுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே பாண்டியன் ரொம்ப கோவமா மயில பார்த்து, ஏமா மயிலு நீ உண்மையாவே படிச்சிருக்கல்ல? உங்க அம்மா நீ நிறைய படிச்சிருக்க, அதிக மதிப்பெண் வாங்கியிருக்கேன்னு சொல்லி தான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஏமா ஒரு ஹோட்டல் ரூமை புக் பண்ண கூடவா உனக்கு தெரியாது? அம்புட்டு பணம் தெரிஞ்சிருந்தா உன்னை நாங்க ஹனிமூனுக்கு நான் அனுப்பியிருக்கவே மாட்டேன். இம்புட்டு பணத்தை செலவு பண்ணிட்டு வந்து தேவையில்லாம கதிரை வேற குறை பேசிட்டு இருக்கீங்களா 2 பேரும்? முதல்ல உங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லு. அப்படி இல்ல உனக்கு சப்போர்ட் பண்ணி தேவையில்லாம எங்க வீட்ல பிரச்சனையை இழுத்து விடுவாங்கன்னா நீயும் சேர்ந்தே உங்க அம்மா கூட கிளம்பிரு அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன். 3 நாளைக்கு வெளியூருக்கு போயிட்டு வாங்கன்னு சந்தோஷமா ரூமையும் புக் பண்ணி கொடுத்து கையில பணத்தையும் கொடுத்து அனுப்புனா, தேவையில்லாத வீண் செலவு பண்ணியிருக்க, கொஞ்சம் கூட பணத்தை பத்தி பொறுப்பே இல்லையம்மா உனக்கு. பெரிய ஹோட்டல்ல தான் தங்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க அனுப்புன மெசேஜை ஒழுங்கா வாசிக்காம வீண் செலவு பண்ணதெல்லாம் நீ. ஆனா வந்ததும் வராததுமா இங்க கதிரை பத்தி தப்பு தப்பா ஏன் முன்னாடியே பேசிட்டு இருக்க? நீங்க 2 பேரும் போன வேகத்துல திரும்பி வந்துடக்கூடாது, 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், ஊரை சுத்தி பார்க்கணும்னு அவன் என்ன செஞ்சான்னு தெரியல, ஏதோ பணத்தை அனுப்பிட்டான். ஆனா அவனோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம வந்ததும் வராததுமா இப்படி கதிரை தேவையில்லாம பேசுறதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். சம்மந்தி உடனே இங்கேருந்து கிளம்புங்க. அப்படி இல்லைன்னா இப்படி வீண் செலவு பண்ணியிருக்கால மயிலு, அவ செலவு செஞ்ச மொத்த பணத்தையும் நீங்க எடுத்து வச்சுட்டு அப்புறமா போங்க. ஒவ்வொரு தடவையும் உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் செலவு செய்யணும்னு வரும்போது பாதி பணத்தை தந்துடணும்னு சொல்றீங்க. ஆனா பணத்தை இது வரைக்கும் கண்ணில் கூட காமிச்சதே இல்லை. இப்படி வெளியூர் சுற்றி பார்க்க போக இம்புட்டு செலவாகும் தெரிஞ்சிருந்தா நான் முன்னமே உங்ககிட்டயே உங்க மாப்பிள்ளையவும் உங்க பொண்ணையும் நீங்களே வெளியூருக்கு அனுப்பி வைங்கன்னு நான் விலகி போயிருப்பேனே. ஆனா போனா போது ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் என் சக்திக்கு மீறின அளவு உங்கள் பொண்ணு அதிகமாக செலவு பண்ணிட்டு வந்திருக்கா. என்னதான் உங்கள் பொண்ணுக்கு நல்லது சொல்லி கொடுத்தீங்களோ தெரியல. முதல்ல உங்கள் பொண்ணுக்கு குடும்பத்தில் எப்படி இருக்கணும், பணத்தோட அருமை என்னன்னு சொல்லி கொடுங்க. நல்லது என்னன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தா அவள் இப்படி பணத்தை வீண் செலவு பண்ணியிருக்க மாட்டா சம்மந்தி. உங்கள் பொண்ணை பற்றி யோசிக்காம என் பையன் கதிரை பற்றி இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுகிறீங்க. அதான் உங்களுக்கே தெரியுதே, உங்கள் பொண்ணும் உங்கள் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக கதிர் எங்கேயோ கடன் வாங்கியிருக்கான், இல்லை என் பணத்தை எடுத்து அனுப்பியிருக்கான்னு. அதனால் அந்த பணத்தை நீங்கள் தான் எங்களுக்கு தரணும். ஏன்னா செலவு செஞ்சது எல்லாமே மயிலுக்காக தானே. அதனால் வீட்டுக்கு போன கையோட மயில் செலவு செஞ்ச மொத்த பணத்தையும் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, அக்கௌண்ட்டில் அனுப்பி வச்சாலும் சரி அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கோபமாக தன்னுடைய முடிவை சொல்ல ரொம்பவே பயந்து போயிடுறாங்க பாக்கியம். என்னது இது, சம்மந்தி இப்படி சொல்லிட்டாங்களே, இவ வேற வெளியூருக்கு போன மொத்த செலவையும் நான் தான் கொடுக்கணும்னு, அம்புட்டு பணத்துக்கு நான் எங்கே போவேன்? குடும்பத்தை நடத்தவே அங்கே இங்கேன்னு கடனை வாங்கிட்டு வட்டியவும் கட்ட முடியாமல் நானே பயந்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி பணத்தை எப்படி நான் சம்மந்திக்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் பேசின பேச்சால் பதில் பேச முடியாமல் பணத்தையும் திருப்பி கொடுக்க முடியாதே, என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையே அப்படின்னு பாண்டியனோட வீட்டுக்கு வந்த பாக்கியம் ஒன்றுமே சொல்லாமல் அங்கேருந்து திரும்பி கூட பார்க்காம வேகமாக கிளம்பி போயிடுறாங்க. அதில் பாண்டியன் கிட்ட வசமாக மாட்டி விடணும் அப்படின்னு நினச்ச மயிலு ரொம்ப அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியம் தெரிச்சு ஓடிடுறாங்க.